RTVKGF News முக்கிய செய்திகள். கைகள் இன்று வலியுடன் வாழ்கிறோம். தியாகத்தின் கதையெல்லாம் காற்றோடு போகுதே. மண்ணின் மீது காதல் கொண்டு மக்கள் ஒன்றாக சேர்ந்து போராடுவோம். கேஜிஎஃப் பெருமை காக்க புதிய பாதை போடுவோம். பையன்மதை மீட்போம், இருப்பதை காப்போம். எங்கள் கேஜிஎஃப் நின்னை எப்போதும் காப்போம். முன்னோர்கள் வியர்வை ரத்தம் சிந்திய பாதைகள் மறையாது. போராடிய வீரர் நினைவு என்றுமே அழியாது. இளைவர்கள் கை கோர்த்து எதிர்காலம் படைப்போம். சேவ் கேஜிஎஃப் என்ற முழக்கம் உலகெங்கும் ஒலிப்போம். இடச்சரணம் எழு சேவ் கேஜிஎஃப் உன் வரலாறு உயிர் பெறட்டும். எழு சேவ் கேஜிஎஃப் எழு கேஜிஎஃப் உன் மக்களின் குரல் வெல்லட்டும். தீயந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம். சேவ் கேஜிஎஃப் முழக்கத்தில் புதிய விடியல் காண்போம். ஒன்றுபட்டு நடப்போம், உரிமையை வெல்வோம். எங்கள் கேஜிஎஃப் மண்ணை என்றென்றும் காப்போம். ಈಗಿನ ಆಗಸ್ಟ್ 5, 2026 ಆಗಸ್ಟ್ 15 ಒಳಗಡೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಏನು ತೀರ್ಮಾನ ಆಗಿತ್ತು. ಅದರ ಪ್ರಕಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಜೈ 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 ಸಂವಿಧಾನ ಶಿಲ್ಪಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರಿಗೆ இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள RTVKGF நியூஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் சார்பாக கோலார் தங்கவயல் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விதமாக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஒரு மக்கள் இயக்கம், இஸ் எ பீப்புள் மூவ்மெண்ட். ஏதோ இந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய வெண்கல சிலையை சிமெண்ட் சிலையிலிருந்து வெண்கல சிலையாக மாற்றி அமைத்த கோலார் மாவட்ட டெபுட்டி கமிஷனர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். நகராட்சியினுடைய நிர்வாகத்தை தலைமையேற்றிருக்கிற கமிஷனர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றோம். அரசு விதிமுறைப்படி ஒரு நகராட்சியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லை என்று சொன்னால், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி யாராவது இருந்தால் அவர்கள் மூலியமாக அதை திறக்கலாம். அதன் அடிப்படையில் கோலார் தங்கவயலுடைய எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது.
அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு அவர் அந்த சிலையை திறந்து வைத்து இருக்கிறார். அது சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் எழுப்பிய கோரிக்கை. புரோட்டோகால் பிரகாரம் தான் செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம். அதன் அடிப்படையிலே அவங்க செயல்படுத்திருக்கிறாங்க. இது சேவ் கேஜிஎஃப் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டமைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இதோடு நின்று விடாது. பல பிரச்சனைகளை எழுப்ப வேண்டி இருக்கிறது. அடுத்து மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற உயிர்காக்க மருத்துவமனை இல்லை என்கின்ற மிகப்பெரிய அவலம் இருக்கிறது. சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் கோலார் தங்க வயலில் நிரந்தரமான ஒரு மருத்துவத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே கேஜிஎஃப் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் முன்பு மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்குவோம் என்பது கூட இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, மக்கள் இயக்கம் மக்களுடைய பிரச்சனைகளை எழுப்புகின்ற ஒரு இயக்கம், தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளின் பேரால் எழுப்புவதில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்திருக்கிறது. சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய 1,00,000 கையெழுத்து இயக்கம் நிறைவு பெற்றிருக்கிறது. அது நிறைவு நிகழ்ச்சியாக நடத்த வேண்டியிருக்கிறது. தங்க சுரங்க பிஜிஎம்எல் மருத்துவமனையை திறக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் இருக்கிறது. இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. தொடர் வருகின்ற காலங்களிலே அதை எழுப்போம். இன்றைய நிகழ்ச்சி கௌரவமாகவும் சிறப்பாகவும் நடந்து முடிந்தது. இதை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் மனப்பூர்வமாக வரவேற்கிறது. ಕಾನೂನುಬದ್ಧ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ದಿನ ನಮ್ಮ MLA ಮೇಡಮ್ ಆದ ರೂಪಕಲಾ ಶಶಿಧರ್ ಇವತ್ತು ಅನಾವರಣ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಉದ್ಘಾಟನೆ ಮಾಡಿದ್ರು. ಆದ್ರೇನು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಭಾರಿ ಸಂತೋಷ ಆಗಿದ್ದೇನೆಂದ್ರೆ, ಇವತ್ತು ಸಾವಿರಾರು ಜನಸಂಖ್ಯೆ ಸೇರಿ ಇವತ್ತು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಪುತ್ಥಳಿಯನ್ನು ಅನಾವರಣ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ಹೆಮ್ಮೆಯ ವಿಷಯ ಏನಂದ್ರೆ, ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಅವರು ಏನ್ ಅವತ್ತು ಬುನಾದಿ ಹಾಕೊಟ್ರೋ ಆ ಬುನಾದಿ ಮೇಲೆ ಇವತ್ತು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡು ಇವತ್ತು ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ಆ ಜನಗಳಿಗೆಲ್ಲ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಮೂಲಕ ಇವತ್ತು ನಾವು ಕೃತಜ್ಞತೆಗಳು ಸಲ್ಲಿಸಬೇಕಾಗ್ತದೆ. ಎಲ್ರೂ ಬಂದು ಇವತ್ತು ಪುತ್ಥಳಿಯನ್ನು ಅನಾವರಣ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ಅವ್ರಿಗೂ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಮೂಲಕ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತು ಬಂದಿದ್ದ ಎಲ್ಲಾ ಜನತೆಗೂ ನಾವು ಸೇವ್ ಕಮಿಟಿ ಮೂಲಕ ಅಭಿನಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ಯಾಕಂದ್ರೆ ಇಷ್ಟು ಜನ ಇವತ್ತು ಬಂದು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಮೇಲೆ ಇಷ್ಟೊಂದು ಅಭಿಮಾನ ಅಭಿಲಾಷೆ ಇಟ್ಕೊಂಡಿರೋದಕ್ಕೆ ಅವ್ರಿಗೂ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತಾ, ಅದಕ್ಕೆ ಮಿಗಿಲಾಗಿ ಇವತ್ತು ಸತತವಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡಿದಂತ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಎಲ್ಲಾ ಮುಖಂಡಗಳಿಗೆ ಹಾಗೂ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಅಧ್ಯಕ್ಷರಿಗೂ, ಯಾಕಂದ್ರೆ ಇದನ್ನ ಹೋರಾಟದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋದಾಗ ಮಾತ್ರ ಇದಕ್ಕೊಂದು ದಾರಿ ಸಿಕ್ತು ಅನ್ನೋದನ್ನ ನಾನು ಇಲ್ಲಿ ಘಂಟಾಕೃಷ್ಣವಾಗಿ ಹೇಳ್ಬೇಕಾಗುತ್ತೆ. ಆದ್ರಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನ್ಯಾಯ ಧರ್ಮ ನೀತಿಗಾಗಿ ಬಿಜೆಪಿ ಜನತೆಗಾಗಿ ಈ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಯಾವತ್ತೂ ಕೆಲಸ ಮಾಡಕ್ಕೆ ಸಿದ್ಧ ಇದೆ. ಆದ್ದರಿಂದ ತಪ್ಪು ಎಲ್ಲಿ ನಡೀತದೋ ಅದನ್ನು ತಟ್ಟುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಗುಣಾತಿಯನ್ನು ನಾವು ಮುಂದುವರ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೇವೆ. ಜೈ ಹಿಂದ್.